ஜெபம் செய்வோம். சுகம் பலன் யாவுக்கும் தீனம் தீனம் அருள் நன்மைக்காகவும் சோத்ரம் ஆவலுடன் சோத்ரம் உமது அன்பிற்கே சோத்ரம் மனீசா. கிருபையும் அன்பும் ஐக்கியமும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனை நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மூவரில் ஒருவரே, ஒருவரில் மூவரே, நன்றியோடு மெய் துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிக்கும்படியான கிருபையை ஏழைகளாகி எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உம்மை ஆராதிக்கும்படியான பாக்கியவான்களாக பாக்கியவாட்டிகளாக எங்களை உம்முடைய சன்னிதானத்தில் சேர்த்திருக்கிறவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். தகப்பனே, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம். தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆண்டு கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் தயவாய் அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் கேட்கப் போகிற உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவாவியானவர் எங்களோடு கூட நீர் பேசி ஆண்டவரை விசுவாசத்தில் நாங்கள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 5வது பாடலை பாடுவோம். ஆனந்த தோழி
உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குளிராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுமுள்ள இருதயத்தோடே அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து பாவ அறிக்கை ஜெபத்தை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபமண்ண கடவும். சர்வ வல்லமையுள்ள மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களும் உடைய வழிகளை விட்டு வழிவியலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்களை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கெடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவராக நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமுமாயிருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகி சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டுமென்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்ளுகிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்றுதாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக்கொள். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த சங்கீதம் 8. சங்கீதம் 8.
எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உமது விரல்களின் கிருபையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் இணைந்து வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பாசத்தில் பெற்றிருக்கிறார். அடுத்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியும் சுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். ஜெபம் பண்ண கடவும். திருத்துவ திருநாளுக்குரிய சுருக்க ஜெபம். திரியேக கடவுளே, உம்முடைய அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு ஐக்கியப்படுவதற்கு தகுதியற்றவர்களாக இருந்த எங்களை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி இரட்சிப்பின் அனுபவத்திற்குள் கொண்டு வந்து பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்திற்குள் ஒன்றாக்கப்பட்டோம் என்ற உணர்வோடு வாழவும் புதுப்பிக்கப்படவும் கிருபை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். சமாதானத்துக்கு காரணரும்
ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய தேவனை, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்ச்சு ஆதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனை, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த இணையதளத்தின் வழியாக ஆராதனையிலே கலந்து கொண்ட நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளின் பெயர்களை வாசிக்க கேளுங்கள். 7ஆம் தேதி செல்வி சுஜி தர்ஷினி கில்டா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் செல்வன். 8ஆம் தேதி திருமதி கிருபா டெய்சி ராணி, செல்வன் ஜான் ஃபெர்னிஸ் வில்லியம், சன் ஆஃப் மிஸ்டர் மித்ரன். மிஸ்டர் ஜபத்துவராஜ் ஜான், திருமதி ஜபமணி சந்திர ஜெயபால், திருமதி வினிதா ரேனிஷா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் அண்ணாதுரை. திரு ஞான்ராஜ், செல்வன் பில்சன் தங்கராஜ், திருமதி பியூலா ரோவலன்ஸ், திருமதி விஜயகுமாரி ஜோஷுவா. 9ஆம் தேதி திருமதி மரகதம் மைக்கேல், செல்வன் ஆல்வின் ஜான், சன் ஆஃப் மிஸ்டர் ராஜேஷ். 10ஆம் தேதி செல்வி செல்வ சங்கீதா, திரு ஐசக் ராஜதுரை. 11ஆம் தேதி திரு ஜீவா அலெக்சாண்டர், சன் ஆஃப் மிஸ்டர் பால்கனி. 12ஆம் தேதி கோபிநாத், சன் ஆஃப் மிஸ்டர் பிச்சைக்கனி, திரு ஃபெய்த்லின் பால். 13ஆம் தேதி செல்வன் ஜான் டைசன், சன் ஆஃப் மிஸ்டர் எடிசன். இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளை ஆசரிக்கிற நம்முடைய தம்பதிகள், திருச்சபையின் தம்பதிகள், 7ஆம் தேதி திரு கிறிஸ்டோபர், திருமதி மெட்டில்டா கிறிஸ்டோபர் தம்பதியர். 8ஆம் தேதி திருமதி அண்ட் திரு அலெக்சாண்டர் ராபின்சன். 9ஆம் தேதி திரு ரோவலன்ஸ், திருமதி பியூலா ரோவலன்ஸ் தம்பதியர். 11ஆம் தேதி திரு சுரேஷ் பாபு, திருமதி புஷ்பா சுரேஷ் பாபு தம்பதியர். திரு தேவதாஸ், திருமதி ஜெஸ்பா தேவதாஸ் தம்பதியர். 12ஆம் தேதி திரு டட்ஸ்லி, திருமதி பிரியதங்கம் டட்ஸ்லி தம்பதியர். திருமதி திரு அந்தோணி ஜோசப் தம்பதியர். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு சமாதானபுரம் கிறிஸ்து ஆலய திருச்சபையின் சார்பில் பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இவர்களுக்கான வாக்கு தத்தம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி
உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற அருமையான திருச்சபையின் அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக அவர்களை ஏந்தி தப்புவித்து சுமந்து வந்த நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவாதி தேவன் அருமை பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நன்மையால் அவர்களை முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடிய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கு தாரும். சமாதானம் சந்தோஷம் நிறைய பெற்றவர்களாக கிறிஸ்துவுக்குள் மகிழ்ந்து வாழ தேவரீர் அனுக்கிரகம் செய்யும். உடைய கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை உயர்த்த வேண்டும் என்று எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. செய்திக்கு ஆயத்தமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 321வது பாடலை பாடுவோம். வேதத்தின் மொழி
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் தலை வணங்கி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணாசமுத்திரா, கர்த்தாதி கர்த்தா கருணாசமுத்திரா, நித்யத்ரியேகா நமஸ்காரம், நித்யத்ரியேகா நமஸ்காரம். அன்பின் ஆண்டவரே, திரியேகராக எங்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட பேசும் உம்முடைய மெல்லிய அமர்ந்த சத்தத்தை கேட்க எங்கள் செவிகளை திறந்தருளும். எங்கள் உள்ளத்தை திறந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இறை மகனேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இந்த நாளிலே கர்த்தருடைய அருள் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சிறப்பாக இந்த வாய்ப்பை எனக்கு தந்த கனம் குருவானவர் அவர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் திருச்சபையின் மிக முக்கியமான ஒரு நாள். இன்று திரித்துவ திருநாள். தேவ ஐக்கியம் என்ற தலைப்பின் கீழ் நாம் ஆராய அழைக்கப்படுகிறோம். ஆதாரமான வேதவசனம் கொரிந்தியருக்கு பவுலடிகளார் எழுதின 2ஆம் நிருபம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று பவுலடிகளார் தன் நிருபத்தை நிறைவு செய்கிறார். திரித்துவத்தை குறித்த நிறைய விளக்கங்கள் நிறைய பேரால் தரப்படுகின்றன. நம்முடைய திருச்சபையிலே திரித்துவத்தை விளக்குவதற்காக நம்முடைய ஜெப புஸ்தகத்திலே 3 விசுவாச பிரமாணங்கள் இருக்கிறது. நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் என்ற ஒன்று, அது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் திருச்சபை குறித்தும் சொல்லுகிறது. அதைத் தொடர்ந்து நாம் நிசையா விசுவாச பிரமாணம் என்று சொல்லி நாம் திருவிருந்து ஆராதனைகளிலே பயன்படுத்துகிற அந்த விசுவாச பிரமாணம், அது கொஞ்சம் விளக்கமாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்களானால் நம்முடைய ஜெப புஸ்தகத்திலே அதனாட்சிய விசுவாச பிரமாணம் என்று இன்னொரு விசுவாச பிரமாணம் இருக்கிறது. கிட்டத்தட்ட நம்முடைய ஜெப புஸ்தகத்திலே ஒரு 4 பக்கம் இருக்கும். பிதா ஒருவரே, குமாரன் ஒருவரே, தூயாவியானோர் ஒருவரே, பிதா கடவுள், குமாரனும் கடவுள், தூயாவியும் கடவுள் என்று சொல்லிக்கொண்டே வருவார். அது ஒரு நீண்ட விளக்கத்தை தரும். இவையெல்லாம் திரித்துவத்தை குறித்த புரிந்து கொள்ளுதலை நமக்கு தருவதற்காக திருச்சபை நமக்கு தந்தது. ஆனால் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற இந்த திரித்துவத்தை புரிந்து கொள்வது என்பது மிக கடினமான ஒன்று. ஒரு இறையியல் அறிஞர் எப்படியாவது இந்த திரித்துவத்தை நான் விளக்கி மக்களுக்கு சொல்லிவிட வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். என்னுடைய புத்தகத்தில் ஒன்றில் எப்படியாவது திரித்துவத்தை நான் விளக்கியே தீர வேண்டும் என்று எண்ணினார். அவர் தன்னுடைய தரிசனத்திலே ஒரு கடற்கரையிலே நடந்து போய் கொண்டிருந்தார். அந்த கடல் கரையிலே ஒரு சிறு பையன் அமர்ந்து அந்த கரையிலே ஒரு குழி தோண்டி கடலில் இருக்கிற தண்ணீரை கொண்டு வந்து அந்த குழியிலே ஊற்றி கொண்டிருந்தான். அப்பொழுது இந்த ஊழியர் கேட்டார், தம்பி என்ன செய்கிற அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், நான் கடல் தண்ணீரை வற்ற வைக்க போகிறேன். எப்படி வற்ற வைப்பா கடல் தண்ணீரை? இந்த சிரட்டையால் நான் தண்ணியை கோரி கோரி அந்த இதில் ஊற்றி, அந்த குழியில் ஊற்றி கடல் தண்ணீர் வற்றிவிடும் அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் அவரோடு பேசினார். இந்த சின்ன பையன் மாதிரி தான். கடல் போன்ற திரித்துவத்தை விளக்குவதற்கு உன் கரத்திலே ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வேறு விதமான புரிந்து கொள்ளுதலை தருவார். ஆகவே இன்று நான் இந்த திரித்துவம் குறித்து சொல்லுகிற காரியம்தான் நிறைவானது என்று சொல்ல முடியாது. ஆகவே திரித்துவம் குறித்த ஒவ்வொருவருடைய புரிந்து கொள்ளுதலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த விசுவாச பிரமாணத்துக்கு மேலாக படைப்பின் சரித்திரத்தை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் வார்த்தையினாலே உலகத்தை படைத்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நுழைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று யோவான் 1ஆம் அதிகாரத்திலே யோவான் சுவிசேஷகர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் உலகத்தை வார்த்தையினாலே படைக்கிறார். அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து உலகத்தை படைக்கையில் பிதாவோடு கூட இருந்தார். தொடர்ந்து 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் என்று சொல்கிறார். ஆகவே அங்கே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் அங்கே இருக்கிறார், படைப்பிலேயே இருக்கிறார். இந்த படைப்பு தொடங்கி தொடர்ந்து இந்த 3 கடவுளருடைய தன்மைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இயேசுவானவர் பிறக்கிறார். 30 வயதிலே ஞானஸ்நானத்துக்கு போகிறார். அப்படி ஞானஸ்நானம் பெறப்போகும் பொழுது மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற காரியம், அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே ஆவியானவர் புறாரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினதை யோவான் பார்க்கிறார். மக்கள் எல்லாரும் கேட்கின்ற நேரத்திலே ஒரு மேலே இருந்து ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன். பிதாவானவருடைய சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று பிதாவானவர் சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மீது இறங்குகிறார். இங்கேயும் அந்த திரித்துவத்தை நாம் பார்க்கிறோம். மறுரூபமலையை நீங்கள் வருவீர்களானால் மறுரூபமலையிலேயும் கூட ஆண்டவராகிய இயேசுவானவர் மறுரூபமடைகிறார். அங்கே பிதாவானவர் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த சீஷர்களுக்கு புரிந்து கொள்ளுதலை தருகிறார். மோசேயும் எலியாவும் ஆண்டவரோடு பேசுவதை புரிந்து கொள்கிறார்கள். இது தூய ஆவியானவர் தருகிற ஒரு காரியம். யோவான் தன் 1ஆம் நிருபத்திலே இப்படி சொல்லுகிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்களானால் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3 என்று சொல்லுகிறார். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்கள். இங்கேயும் திரித்துவத்தை பார்க்கிறோம். இந்த 3 நிலைகளையும் குறித்து, ஆண்டவருடைய 3 நிலைகளையும் குறித்து உங்களோடு நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக இந்த வாழ்த்து, பவுலடிகளாருடைய வாழ்த்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் என்ற 3ஐ சொல்லுகிறார். முதலாவதாக பிதாவின் அன்பு என்று நான் சொல்ல விரும்புகிறேன். பிதாவானவர் யார்? அவர் படைப்பாளர், இந்த உலகத்தை படைத்தவர். இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாகம் ஏசாயா தீர்க்கனின் ஆகமம் 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி வருகிறது. இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி நீங்கள் வீட்டிலே இதை வாசித்து பாருங்கள். இதிலே படைப்பாளராகிய ஆண்டவர் முழு படைப்பையும் தன் கரத்திலே வைத்து செயல்பட்டு கொண்டிருப்பதை நான் வாசிக்க முடியும். படைப்பாளராகிய ஆண்டவர் இந்த முழு படைப்பையும் எப்படி கட்டுப்படுத்துகிறார்? He is the controller of the creation என்று சொல்லுகிறார். அந்த பிதா யார்? அவர், நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு வருவீர்களானால் பிதாவினுடைய பெயர் என்ன என்று கேட்டால் எபிரேய பதத்திலே யாவே என்று சொல்லப்படுகிறது. இந்த யாவே என்று சொல்லப்படுகிற பெயர் பிற்காலத்திலே வழங்கப்பட்டது. ஆனால் அவருடைய சரியான பெயராக ஆதியாகமத்திலே ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த தேவன், அந்த யாவே என்று சொல்லப்படுகிற கடவுள், அவர் உச்சரிக்க முடியாதவர் என்று சொல்லியிருந்தார். அவரை பார்க்க முடியாது, அவரை தொட முடியாது, அவரை யாரும் அவருடைய பெயரை உச்சரிக்கக்கூடாது. WHYH உச்சரிக்க முடியாது. ஆகவே YHWH என்று சொல்லுவோம். அதன் பின்பாக 2 வவல்ஸ் A and E சேருகிறது. யா, YAH, WEH என்று. ஆகவே யாவே என்று அவரை அழைப்பதற்காக வைத்து கொண்டார்கள். மற்றபடி அவர் அசையாத ஆண்டவர், நிரந்தரமாய் பரலோகத்திலே இருந்து எல்லாவற்றையும் கட்டளையிடுவார், உலகம் நடக்கும். அவருடைய வார்த்தையினாலே உலகத்தை படைத்தார். என கருமையானவர்களே, இந்த பிதாவானவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் பிதாவின் அன்பு என்று சொல்லுகிறார். என கருமையானவர்களே, இந்த அன்பினாலே தான் அவர் இந்த உலகத்தை படைக்கிறார்.
இந்த உலகத்தை படைத்து மனுக்குலத்தை படைக்கிறார். எல்லா படைப்பை காட்டிலும் மனுக்குலம் உயர்ந்ததாக படைக்கப்பட்டது. அவர்களுக்காக, அவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக மனிதன் பாவத்திலே வீழ்ந்துவிட்ட பிறகு எப்படியாவது அவர்களை மீட்டுவிட வேண்டும் என்று தலைவர்களை எழுப்பினார், நியாயாதிபதிகளை எழுப்பினார், தீர்க்கர், அரசர்கள் இவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். எப்படியாவது மனுக்குலத்தின் பாவத்தை நீக்கிவிட வேண்டும் என்று தேவன் மனிதன் மேல் கொண்ட அன்பினாலே செய்தார். நிறைவாக தம்முடைய குமாரனை அனுப்பினார். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரொளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகிறார். ஆகவே அவருடைய அன்புதான் உலகத்திலே குமாரனை அனுப்பியது. எனக்கு அருமையானவர்களே, பிதாவின் அன்பு மனிதர் மேல் கொண்டிருந்த அந்த அன்பு குமாரனாக இந்த உலகத்துக்குள்ளே மனிதனாக அவதரிக்க காரணமாகிருந்தது. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே யோவான் திரும்பவும் அந்த நிருபத்திலே சொல்லுகிறார். 8ஆம் வசனத்தை பாருங்கள். 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அழகாக நாம் சொல்லுவோம் ஆங்கிலத்திலே God is love என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய சகோதர சமயத்தினராகிய வேற்று சமயத்தினர் சொல்லுவார்கள் லவ் இஸ் God என்று சொல்லுவார்கள். நம்முடைய இந்து சமயத்தினர் அன்பே சிவம் என்று சொல்லுவார்கள். லவ் இஸ் God. ஆனால் இங்கே யோவான் சொல்லுகிறார் அன்புதான் கடவுள் என்பது அல்ல, கடவுள் அன்பானவர் என்று சொல்லுகிறார். அவருடைய குணாதிசயம் என்ன? பிதாவினுடைய குணாதிசயம் அன்பு. அவர் இந்த உலகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஒருவேளை அசையாத நிரந்தரமாய் தங்கியிருக்கிற ஒரு ஆண்டவர். இந்த உலகத்துக்குள்ளே அவர் செயல்படுகிறார், தம்முடைய அன்பினாலே செயல்படுகிறார். அவர் அன்பினாலே தான் இந்த மனுக்குலம் பாவம் செய்து விட்ட போது இந்த மனுக்குலத்தை மன்னித்தார். நெகேமியா தீர்க்கதரிசியின் ஆகமத்திலும் யோனா நிருபத்திலும் யோனாவினுடைய புத்தகத்திலும் தீர்க்கதரிசன புத்தகத்திலும் இந்த செய்தியை நாம் வாசிக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? யோனா சொல்லுவார் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நெகேமியா 9:17 எடுத்து ஆளும் பொழுது அவர் சொல்லுகிறார், எப்படிப்பட்டவர் ஆண்டவர்? நீர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், நீர் தீங்குக்கு மனத்தாபப்படுகிறவர் என்று அறிவேன் சொல்லுவார். ஆண்டவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவன் ஒருவேளை அசையாதவராக, யாரும் உச்சரிக்க முடியாதவராக, யாரும் பார்க்க முடியாதவராக இருந்தாலும் இந்த உலகத்திலே அவர் கொண்ட அன்பினாலே இந்த உலகத்திலே மனுக்குலத்தை மீட்க அவர் வரிசையாக அநேக காரியங்களை செய்து கொண்டு வந்தார். ஓசியா தீர்க்கதரிசி நாகமத்துக்கு வாருங்கள். மனிதர்கள் பாவம் செய்து ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். இந்த ஓசியா தீர்க்கதரிசி நாகமத்துக்கு நீங்கள் வருவீர்களானால் இந்த ஓசியாவிலே நாம் 1ஆம் அதிகாரத்திலேயே நாம் வாசிக்கின்ற ஒரு காரியம். ஆண்டவர் சொல்லுவார் ஓசியா தீர்க்கதரிசியிலே, நீ போய் ஒரு வேசியை உன்னிடத்திலே சேர்த்துக்கொள் என்று சொல்லுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து பாகாலை வழிபடு விடுகிறார்கள். ஆகவே தன்னுடைய ஆன்ம மணவாளனாகிய ஆண்டவரை விட்டு பாகாலை சேவிக்கிற மக்களுக்கு அவர் ஒரு செய்தி சொல்லுகிறார், நீ போய் ஒரு வேசியை சேர்த்துக்கொள். இப்பொழுது ஓசியா தீர்க்கதரிசி அந்த வேசியோடு சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கிறது, அதற்கு ஒரு பெயரிடுகிறார்கள். அடுத்தபடியாக நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு மகனை பெற்று ஒரு மகளை பெற்று அவளுக்கு லோ ருகாமா என்று பெயரிடு என்று சொல்லுகிறார். ருகாமா என்றால் கருணை பெற்றவர் என்று அர்த்தம். எபிரேய பதத்திலே லோ என்பது நோ என்று சொல்லப்படும். கருணை பெறாதவன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து விட்டதினாலே, வேசித்தனம் செய்ததினாலே அவர்கள் இனிமேல் கருணை பெறாதவர்கள். அடுத்தபடியாக அந்த வேசிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அவளுடைய பெயர் என்ன விட வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், அவளுக்கு லோ அம்மி என்று பெயரிடு. அவர்கள் என் மக்கள். லோ என்றால் என் மக்கள் அல்ல என்பது பொருள். இப்படி சொல்லுகிறவர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நீங்கள் வரும்பொழுது
2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ருஹாமா என்றும் சொல்லுங்கள். அம்மி என்றும் ருகாமா என்றும் சொல்லுங்கள். லோ என்ற வார்த்தையை எடுத்து விடுகிறார் ஆண்டவர். இனிமேல் நீ என்னுடைய பிள்ளை, நீங்கள் என் ஜனம், நீங்கள் கருணை பெற்றவர்கள், நான் உங்களுக்கு இறங்கினேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அன்புடையவர் ஆண்டவர், பிதாவானவர், அன்புள்ளவர். இரண்டாவதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்று சொல்லுகிறார். என கருமையானவர்களே, இயேசுவானவரிடத்திலே இருந்த மிகப்பெரிய குணாதிசயம் அவருடைய கிருபை. வாட் இஸ் கிரேஸ்? கிருபை என்றால் என்ன என்று கேட்டால், தகுதியில்லாத ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய பரிசு. ஒன்றுமில்லாத ஒரு பிச்சைக்காரனுக்கு நான் ஒரு 1,00,000 ரூபாயை கையிலே கொடுப்பேனானால் அதுதான் கிருபை. எனக்கு அதை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை, அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத எனக்கு அவர் தம்முடைய சொந்த குமாரனையே தந்தார். என கருமையானவர்களே, அவர் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பினார். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே அதைத்தான் சொல்லுகிறார். யோவான் ஆண்டவராகிய இயேசுவானவர் யார் என்று கேட்டால், அவர் யோசேப்புக்கு, மரியாளுக்கு, யோசேப்பு அவருடைய தந்தை, மரியாள் அவருடைய தாய், இதையெல்லாம் சொல்ல மாட்டார். யார் அந்த இயேசுவானவர்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று இப்படி சொல்லிக்கொண்டே வருவார். 14ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். என கருமையானவர்களே, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருந்தார். ஆண்டவராகிய இயேசுவானவர் கிருபையுள்ளவர். நான் மனிதனாக பாவம் செய்து விட்டபோது என்னுடைய தந்தை தம்முடைய குமாரனை அனுப்பி கிருபையாய் என்னை மீட்டு கொண்டார். அவரது வார்த்தைகள் எப்படி இருந்தது? லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற ஒரு காரியம், அவருடைய வசனங்கள் எப்படி இருந்தது என்று லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகிறார். 4:22 பாருங்கள். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, அவர் கிருபையுள்ளவர். உங்கள் மேலும் என் மேலும் அவர் கிருபையுள்ளவர். கொலோசையருக்கு எழுதின நிருபத்துக்கு நீங்கள் வரும்பொழுது பவுலடிகளார் சொல்லுகிறார். கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு வாருங்கள். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று, அவருக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாய் இருப்பதாக என்று சொல்கிறார். உங்கள் வசனம் என்று சொல்லும் பொழுது உங்கள் வார்த்தை என்று நாம் சொல்ல வேண்டும். உங்கள் வாயிலே இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். எத்தனை வார்த்தைகள் நம்முடைய வாயிலே இருந்து தவறாக வருகிறது! எத்தனை முறை நம்முடைய பிள்ளைகளை தவறான வார்த்தைகளை சொல்லுகிறோம்! எத்தனை முறை நாம் நம்முடைய பெற்றோருக்கு தவறான வார்த்தைகளை சொல்லுகிறோம்! என் வாயிலே இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கிருபை நிறைந்த வார்த்தைகளாக, யாரையும் காயப்படுத்தாத வார்த்தைகளாக. இந்த காலத்திலே காயப்படுத்துவது தான் மிக முக்கியமானது. யாரையும் நீங்கள் கொலை செய்ய வேணாம். உங்கள் வார்த்தைகளினாலே நீங்கள் கொல்லுவீர்கள் அல்லவா? கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை கேட்டிருக்கிறீர்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்வார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை மூடனே என்று சொன்னாலே எரிநகரத்துக்கு பாத்திரவான் என்று சொல்லுகிறார். ஆகவே உங்களுடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறியதாயும் இருப்பதாக என்று சொல்லுவார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவானவருடைய கிருபை மிக முக்கியமானது. நாம் கேட்க வேண்டும், அவருடைய கிருபைக்காக மன்றாட வேண்டும். லூக்கா நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது ஜெபிக்க சென்ற 2 பேரை குறித்து லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகிறார். ஒருவர் முன்னாலே வந்து நிற்கிறார். அவர் பரிசேயன். முன்னாலே நின்று தன் கரங்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் ஒழுங்காய் ஆலயத்துக்கு வருகிறவன், ஜெபிக்கிறவன், நான் என்று சொல்லுகிறார். ஆனால் வெளியே ஒருவர் தன்னுடைய முகத்தை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் குனிந்து கொண்டு தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். நான் என்று அவர் சொல்லவே இல்லை. ஆண்டவரே, நீர் என் மேல் கிருபையாயிரும், நான் பாவி, எனக்கு ஒன்றுமில்லை. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய கிருபைக்காய் கெஞ்சுவதுதான் மனிதன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம். இவருடைய கிருபை எனக்கு என்ன செய்தது? ஆண்டவராகிய இயேசுவானவர் எனக்காக அவர் மரித்தார்,
தன்னுடைய சொந்த இரத்தத்தை எனக்காக சிந்தினார். ரோமாபுரியாருக்கு பவுலடிகளார் எழுதின நிருபத்திலே 2 காரியங்களை சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசுவானவருடைய கிருபை எனக்கு என்ன செய்தது? ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை ஆண்டு கொண்டது. கிருபையானது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை ஆட்கொண்டது. ஒருவேளை நான் சரீர பிரகாரமாக ஒரு நாள் மரித்து போவேன், ஆனால் நிரந்தரமாய் ஆண்டவரோடு நான் வாழுவேன். என்னுடைய ஆண்டவருடைய கிருபை, என்னுடைய ஜீவன் எப்பொழுதும் நிரந்தரமாய் அவரோடு வாழுகிற கிருபையை பெறும், நித்திய ஜீவனை தரும் எனக்கு. 6ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, கிருபையினாலே பவுலடிகளார் எபேசிய நிருபத்திலே சொல்லுவார், 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது கிருபையினாலே. அவருடைய கிருபை எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தது. நான் ஏதோ நன்மை செய்ததினாலே அல்ல, நான் நன்மை செய்யாமல் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு பாவ மன்னிப்பை தருகிறார். எனக்கு அருமையானவர்களே, கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே பவுலடிகளார் சொல்லுவார், என் சரீரத்திலே என்னை குட்டு முள் ஒன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அது ஒவ்வொரு நாளும் என்னை வேதனைப்படுத்தியது. எப்படியாவது அதை என்னை விட்டு நீங்கி போக வேண்டும் என்று 3 முறை கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், வாசித்து பாருங்கள், 12ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கி போக வேண்டும் என்று கேட்ட பொழுது, உன் பலவீனம் உன்னோடு கூடவே இருக்கும், ஆனால் உன் பலவீனத்திலே என் கிருபை பூரணமாய் விளங்கும். வாசிமா. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆசீர்வாதம். நிறைய நேரங்களில் நம்முடைய பலவீனங்கள் போய்விடும், உங்கள் கடனெல்லாம் தீர்ந்துவிடும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். இல்லை, பிரச்சனைகளின் மத்தியிலே ஆண்டவருடைய கிருபை என்னோடு இருக்கும். என்னுடைய வியாதியின் மத்தியிலே ஆண்டவருடைய கிருபை என்னோடு இருக்கும். என்னுடைய எல்லா விதமான கஷ்டங்களின் மத்தியிலும் ஆண்டவருடைய கிருபை என்னை தாங்கும். அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவருடைய கிருபைக்காய் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, 3ஆவதாக பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். இங்கே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. மனுக்குலத்துடைய பெருமை, அவர்கள் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுகிறார்கள். அது பாபேல் கோபுரம் என்று அழைக்கப்பட்டது. பெருமையினாலே கட்டப்படுகிற அந்த பாபேல் கோபுரம், ஆண்டவர் இறங்கி வந்தார். 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இறங்கி வந்து பாஷைகளை தாறுமாறாக்கினார். மக்கள் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. ஒருத்தர் பேசினது மற்றவங்களுக்கு புரியல. ஆகவே புரியாத மொழிகள், அப்படியே மக்கள் எல்லாரும் பிரிந்து போனார்கள். எத்தனை பகுதியாக பிரிந்தார்கள் என்று தெரியவில்லை. இங்கே ஐக்கிய குலைவு ஏற்பட்டது. எதனால்? மனிதனுடைய பெருமையினாலே. பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவார் என்று இயேசுவானவர் சொன்னார். யோவான் 14ஆம் அதிகாரம் தொடங்கி 14, 15, 16 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இதில் பரிசுத்த ஆவியானவரை குறித்த செய்திகளை ஆண்டவர் சொல்லுவார். இப்படி பரிசுத்த ஆவியானவரை குறித்த செய்தியை சொல்லி கடைசியாக உயிர்த்தெழுந்த பின்பு அவர் மக்களுக்கு, தன்னுடைய சீடருக்கு சொல்லுகிறார், நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் சீடர்களின் மேல் பொழியப்பட்டார். ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்கள் தலைகளின் மேல் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பற்பல பாஷைகளிலே பேச கேட்டார்கள். நிறைய நேரங்களில் நம்ம பண்ணுற தப்பு தான். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் எல்லாரும் பல பாஷை பேசியே ஆக வேண்டும். இல்லை, அப்படி சொல்லப்படவில்லை. நீங்கள் இங்கே பைபிளை நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மேதரும் பெர்சியரும் எலாமீத்தரும் மெசொபத்தோமியா, கப்பதோக்கியா, பொந்து, பிரிகியா, பம்பிலியா போன்ற தேசத்தார்களும், சிரேனே தேசத்தாரும், யூதர்களும், யூத மார்க்கத்து அமைந்தவர்களும். தொடர்ந்து நீங்கள் 11ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிமா.
கிரேக்கரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பாஷையிலே தேவனுடைய மகத்துவத்தை இவர்கள் பேச கேட்கிறோமே. அவங்க என்ன பேசினாங்க தெரியல, ஆனால் கேட்டவர்கள், பல மொழி பேசுகிறவர்கள் அமர்ந்திருக்க அவர்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் மொழியிலே பேச கேட்டார்கள். அதுதான் பல பாஷை. நிறைய நேரத்தில் பாஷை என்று சொல்லி ஏதோ ஒன்றை அந்த பாஸ்டர் சொல்ல எல்லாரும் சேர்ந்து சொல்கிறது அதுவல்ல பல பாஷை. பாஷை என்பது ஒரு மொழி. பற்பல மொழி பேசுகிற மக்கள் அமர்ந்திருந்த இடத்திலே பல மொழிகள் பேசப்பட்டன. தூய ஆவியானவருடைய வரங்களிலே ஒன்று மொழி பேசுகிற வரம். மொழி அது பாஷை. நிறைய நேரங்களிலே அர்த்தமில்லாத பாஷைகள் பேசக்கூடாது. நம்முடைய திருமண்டலத்திலே ஒரு மிகப்பெரிய குருவானவர் ஒருவர் இருந்தார், வயோதிபர். அப்பொழுது மரித்து போனார். அவரோடு கூட நான் பாடல்களை பாடுவதற்கு நான் வாலிபனாக இருக்கும் பொழுது போயிருக்கிறேன். ஒரு ஆலயத்திலே போயிருந்தோம். அப்பொழுது அவர் அருளுரை ஆற்றி கொண்டிருக்கும் பொழுது அந்த தம்பி திடீர்னு எழும்புவார், ஒரு பல பாஷை ஏதோ பேசுவார், பேச்சுட்டு உட்காந்துருவார். இவர் கொஞ்ச நாள் பார்த்தார், ஒரு 2 தடவை பார்த்தார். 3ஆவது தடவை வந்து அவரை கூப்பிட்டார், தம்பிங்க வா, என்ன பேசினேன் அப்படின்னு கேட்டார். ஐயா, பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கிறேன், நான் பல பாஷை பேசினேன் ஐயா. கொஞ்சம் இங்கேயே நின்று ஆண்டவர்கிட்ட கேட்டு, நீ பேசின பாஷை என்ன பாஷைன்னு கேட்டு சொல்கிறியா அப்படின்னு கேட்டார். அவர், ஐயா அது பரலோக பாஷை, பரலோக பாஷையே பரலோகத்தில் பேசணும், பூலோக பாஷையே பூலோகத்தில் பேசணும். சரி, அப்போ உட்காரு, இனிமேல் பரிசுத்த ஆவியானவர் உன்னை தூண்டினார்னா பேசக்கூடாது, சரியா? அது கூட சரி, சத்தமே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, நான் பல பாஷை பேசுகிறவர்களை குறித்து தவறாக சொல்லவில்லை. ஆனால் பாஷையின் வரம் எல்லாருக்கும் அருளப்படுவதில்லை. எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் ஸ்வீடனை சேர்ந்தவர். அவர் ஸ்வீடிஷ் மொழி நல்லா பேசுவார், ஆங்கிலம் பேசுவார், கிரேக்கம் பேசுவார், எபிரேயம் பேசுவார், எல்லாம் தெரியும் அவருக்கு. பியான் ஃபியாஸ்டட் என்று இறையில் தமிழ்நாடு இயல் கல்லூரி ஆசிரியராக இருந்தார். அவர் சொல்வார் 7 மொழி சுத்தமாக தெளிவாக பேசுவார். ஜெர்மானிய மொழி பேசுவார். ஸோ இப்படி 7 மொழி எனக்கு பேச தெரியும். அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த டேலண்ட் ஆஃப் டங்ஸ் என்று சொல்லுவார். பாஷை பேசுகிற வரம். என கருமையானவர்களே, இங்கே இந்த பரிசுத்த ஆவியானவர் பேசும் பொழுது பல மொழி பேசுகிறவர்களும் பல மக்களும் பல ஜாதியாரும் ஒன்றாக இணைக்கப்பட்டார்கள். 11ஆம் அதிகாரத்தில் பிரிக்கப்பட்டதல்லவா மொழிகள். இங்கே 2ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே மொழிகளினாலே எல்லாரும் சேருகிறார்கள். 12 சீடர்கள் பேசுகிறார்கள். ஆனால் எல்லாரும் அவரவர் ஜென்ம பாஷையில் பேச கேட்டார்கள். என கருமையானவர்களே, ஐக்கியம் குலைந்திருந்த யூதருக்கும் புறஜாதியாருக்கும் ஆண்டவர் கொர்நேலியு இடத்திலே சொல்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே, நீ போ, அங்கே ஒரு தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்று ஒருவர் இருக்கிறார், அவருடைய வீட்டிலே ஒரு சீமோன் இருக்கிறார், அவரை போய் கூப்பிடு. இவர் சொல்லிவிட்டு சீமோனோடு ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவருடைய அப்போஸ்தலராகிய சீமோன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். ஒரு கூடையிலே சுத்தமான மிருகங்கள் இருக்கிறது. பேதுருவை எழுந்திரு, அடித்து புசி என்று சொல்ல அவர் சொல்கிறார், ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமானதை நான் சாப்பிடுவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சுத்தமாக்கினதை நீ ஏன் தீட்டாக எண்ணுகிறாய்? கீழே போ, ஒரு 4 பேர் உனக்காக காத்திருக்காங்க. அவங்க யாருன்னு போய் பாரு. எங்கே கொர்நேலியோடு பேசினாரோ அதே நேரத்திலே பேதுருவோடும் பேசினார். கீழே இறங்கி வருகிறார் பேதுருவடிகளார். கொர்நேலியின் வீட்டிலே இருந்து வந்தவர்கள் அவரை அழைத்து போகிறார்கள். கொர்நேலியின் வீட்டுக்கு போகிறார்கள். 10ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதிக்கு நீங்கள் வரும்பொழுது அங்கே எல்லாரும் ஆண்டவருடைய செய்தியை கேட்கிறார்கள். பேதுருவடிகளார் பேசுகிறார், எல்லாரும் கேட்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட போது பேதுரு சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட இவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்காமல் இருக்கலாமா? ஞானஸ்நானம் கூட பெறாத மக்களுக்குள்ளே தூய ஆவியானவர் அருளப்படுகிற இணைப்பு. தேர் வாஸ் அ கொயினோனியா. அது அழகான ஒரு கிரேக்க பதம். கொயினோனியா என்பது ஐக்கியம் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஐக்கியத்தை தருகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது, ஆண்டவராகிய இயேசுவானவரில் இருந்த சிந்தை உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுவதற்கு முன்னதாக பவுலடிகளார் சொல்லுவார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களை பாருங்கள். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும், ஆவியில் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள்
நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்திக்க வேண்டும். இது பரிசுத்த ஆவியானவர் தருகிற கிருபை. நீங்கள் ஐக்கியமாயிருக்க பரிசுத்த ஆவியானவர் மனிதரை ஐக்கியப்படுத்துகிறவர். நம்முடைய கீர்த்தனையிலே அழகான ஒரு பாடல் உண்டு. சொந்த ஜனமான யூதரை தள்ளி தொலையில் கிடந்த புறஜாதி அமைமை மந்தையில் சேர்த்து பராபரன் தம்முடைய மைந்தர்களாக்கின சந்தோஷத்துக்காக பாடி துதி மனமே என்று பாடுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் இணைத்தார். அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, சுயாதீனன் என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாகியிருக்கிறார்கள் என்று பவுலடிகளார் சொல்லுவார். இது பரிசுத்த ஆவியினாலே கிடைக்கிற ஒரு காரியம். யாரோ ஒருவரை வேண்டாதவர்களாய் வைத்திருக்கிறீர்களா? யாரோ ஒருவர் தீண்டத்தகாதவர்களாக இருக்கிறார்களா? இல்லை, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவராகிய பிதா, குமாரன், தூய ஆவியானவர். அப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தூய ஆவியின் கிருபை நம் அனைவரோடும் கூட இருந்து நம்மை வழிநடத்துவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்போதும் இருப்பதாக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பரம தந்தையே, மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காய், நீ தந்த இந்த ஆராதனை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாய் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதித்து பாடவும் உம்முடைய வசனங்களை கேட்கவும் உம்மோடு கூட இந்த ஆராதனையிலே பங்கு பெறவும் நீ தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திருச்சபையிலே இம்மட்டும் நீர் எங்களோடு கூட இருந்து ஆலயங்கள் மூடி இருந்தாலும் எங்கள் இல்லங்களிலே உம்மை தொழுது ஸ்தோத்தரிக்கும்படியான கிருபையை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பயங்கரமான ஒரு காலத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே, நீர் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு பெரியது கர்த்தாவே. உம்முடைய வல்லமை மிக பெரியது. அன்பின் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த வைரஸை முற்றிலுமாய் இந்த உலகத்தை விட்டு இந்த அகற்றி போட வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உலகமெங்கிலும் இந்த வைரஸினாலே பாதிக்கப்பட்ட மக்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, மரணங்கள் ஏற்படாதவாறு நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே தருகிறோம். திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் தாரும். ஆண்டவரே, இந்த தேசத்திலும் தூர தேசங்களிலும் தூர இடங்களிலும் இருக்கிற எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். திருச்சபை குடும்பமாக உம்மையே சேவித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினாலே அதற்காக போராடி கொண்டிருக்கிற மருத்துவர்கள், தாதியர்கள், துப்புரவு பணியாளர்கள், காவல்துறை அன்பர்கள் அனைவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வைரஸ் அவர்களை பாதிக்காதவாறு ஆண்டவரே அவர்கள் செய்கிற பணிகளை நீர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து அதன் மூலமாய் அவர்களும் அவருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படி நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருநெல்வேலி திருமண்டலத்துக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தெரிஞ்ச திருச்சபை எங்கிலும் பணிபுரிகிற பேராயர்கள், குருக்கள், உதவி குருக்கள், சபை ஊழியர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் தருகிறோம். ஆசீர்வதியும் கர்த்தாவே. தங்கள் வாழ்க்கையினாலும் போதகத்தினாலும் உம்மை மகிமைப்படுத்தும்படியான கிருபைகளை ஒவ்வொரு ஊழியருக்கும் நீ தாரும். எங்கள் அன்பின் ஆண்டவரை, விவசாயத்திலே ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் கையின் பிரயாசங்களை வாய்க்க செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். அங்கே வியாபாரம் செய்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும். எந்த வியாபாரத்தை செய்தாலும் அதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் போஷிக்கப்படும்படியாய் கிருபை தாரும். வாகனங்களை ஓட்டுகிற ஓட்டுநர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு உடைய கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். சாலையிலே ஏற்படுகிற எல்லா விபத்துகளுக்கும் நாசமோசங்களுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். 10ஆம் வகுப்பு பரீட்சைக்காய் ஆயத்தப்படுகிற எங்கள் அன்பு பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் தருகிறோம். உமக்கு சித்தமானால் பரீட்சை இருக்குமானால் எங்கள் பிள்ளைகள் நன்றாக எழுதும்படியான கிருபைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும் கர்த்தாவே. உம்முடைய மேலான கிருபையும் நிறைவான ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகளோடு இருக்கட்டும். சேஷித்த ஞானத்தை கொடும். படித்த பாடங்கள் ஞாபகத்துக்கு வரும்படியாக எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும். கேட்கிற கேள்விகளுக்கு ஞானமாய் பதிலளிக்க கிருபை செய்யும். அன்பின் ஆண்டவரே, திருத்துருவின் கண்களில் தயவு கிடைக்க நிற்கிருபை தாரும்.
எங்கள் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்லும் பொழுது உம்முடைய கிருபையின் கரம் எங்கள் பிள்ளைகளோடு கூட செல்லட்டும். எல்லா ஆபத்துகளுக்கும் நாசமோசங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். எங்கள் திருச்சபையிலே திருமணத்துக்காய், வேலைக்காய், குழந்தை செல்வங்களுக்காய் காத்திருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு ஏற்ற காலங்களிலே ஏற்ற ஆசீர்வாதங்களை தாரும். பேறு காலத்துக்காய் காத்திருக்கிற எங்கள் அன்பு சகோதரிகளுக்கு ஏற்ற காலத்திலே சுகமான பிரசவத்தை அருளி செய்யும். உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்குவதாக. காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இந்த நாள் முழுவதுமாய் எங்களோடும் தொடர்ந்து வரும் காலம் எங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதுமாய் உம்முடைய நிறைவான கிருபை எங்களுக்கு அருளி செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மேல் வீசச் செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட்டருள கடவர். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போக கடவோம்.